ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்னைக்கு நம்ம மளிகை கடையில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் ரேக்கை பற்றி தான் நான் பார்க்க போகிறேன். இங்கே அடிக்கிறதுக்கெல்லாம் எதுக்காக நான் இதை பற்றி நான் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பேக்கெட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த பேக்கெட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறவங்களுக்கு இது ரேட் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஆனால் வர கஸ்டமர் இதை கேட்கும் போது ரேட் 20 ரூபா அப்படின்னு நம்ம சொல்லும் போது கண்டிப்பாக 20 ரூபாய்க்கு இவ்வளோ நிறைஞ்சிருக்கு அப்படின்றத பார்த்துட்டு கண்டிப்பாக வாங்குவாங்க. ஸோ இதில் நிறைய பேக்கிங் எல்லாம் இருக்குது. நான் எதுக்காக இதை சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மளிகை கடைக்காரங்க பார்த்தீங்கன்னா இதில் எல்லாம் பெரிய பெரிய இதாக வச்சுருப்பாங்க. மளிகை கடை சின்ன கடைங்க அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் 100% இந்த சின்ன கடையில் நமக்கு ஏற்ற பட்ஜெட்டில் தான் இருக்கும் அப்படின்னு தான் நம்பி வராங்க. நீங்கள் அதை இதை பெருசாக அந்த மாதிரிலாம் நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ இந்த மிக்சர் பேக்கெட் இருக்குன்னா இது 1 கிலோ இதையே நீங்கள் ஒரு 5 பேக்கெட்டாக 10 பேக்கெட்டாக அடுக்கி வைக்கிறத விட இதில் இதை இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி பேக்கெட்டு நீங்களே ஒரு வெயிட்டு போட்டு நீங்களே இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது ஒரு 150 கிராம் 100 கிராம் போட்டுட்டு ஒரு 1/4 கிலோ போட்டுட்டு 30 ரூபா, இந்த மாதிரி இது 50 ரூபா, இந்த மாதிரிலாம் நீங்கள் பேக் பண்ணி நீங்கள் விற்றீங்கன்னா இது கண்டிப்பாக ஃபாஸ்ட்டாக சீக்கிரமாக மூவிங் ஆகிடும். ஏன்னா பேக்கெட்டும் சின்னதாக அடக்கமாக சின்னதாகவும் இருக்குது, அதே மாதிரி அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்குது அப்படின்றத நினைப்பாங்க. ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி எல்லாமே சின்னதாக, அதாவது நம்ம சின்ன கடைக்கு சின்னதாக வச்சு எல்லாமே நீங்கள் ஸ்நாக்ஸ் வச்சு இது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மக்கள் கண்டிப்பாக கவர் பண்ணுவாங்க. பாருங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 1 கிலோ பேக்கெட்டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஓன் பேக்கிங்கில் நீங்கள் பண்ணி 30 ரூபா நீங்கள் விற்றீங்கன்னா கண்டிப்பாக 30 ரூபாய்க்கு இவ்வளோ பெருசாக. இதுவே இதே பேக்கிங் தான் நீங்கள் பெரிய பெரிய பேக்கரியில அங்கெல்லாம் போனீங்கன்னா 50 ரூபா 60 ரூபா சொல்லுவாங்க. இதை நீங்கள் 30 ரூபாய்க்கு விற்றீங்கன்னா கண்டிப்பாக போகும். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மளிகை கடைக்காரங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.